இது ஒரு அழகான சிற்றூரில் நடக்கும் கதை. அந்த ஊரில் ராமமூர்த்தி என்பவர் ஒரு விவசாயி. அவருக்கு அருண் என்ற ஒரு மகன் இருக்கிறான். அருண் ஒரு நல்ல மனம் கொண்டவனாக இருந்தாலும் மிகுந்த சோம்பேறி. பள்ளிக்கு போவதும் இல்லை, வீட்டு வேலை செய்யவும் விருப்பமில்லை. போதும் என்றால் மொபைல், வீடியோ கேம்ஸ் தான். தந்தை எதையாவது சொல்ல முயன்றால் நாளை பார்த்துக்கலாம் என்றே விடுகிறான். ஒரு நாள் ராமமூர்த்தி திடீரென்று மரத்தில் இருந்து கீழே விழுந்து காயம் அடைந்தது போல நடிக்கிறார். மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அருணை அழைத்து, அருண், என்னால் இப்போது வேலை செய்ய முடியாது. வீட்டில் செலவுக்கு பணம் தேவையில்லை. மாதம் ₹1 கூட வராது. நீயே சம்பாதிக்க வேண்டும். நான் சாகும் முன் உனக்கொரு பரிசு தர விரும்புகிறேன். ஆனால் அதே நேரத்தில்தான் தர முடியும். அருண் அதிர்ச்சியடைந்து விட்டான். முதல் முறையாக அவன் பணத்துக்காக வெளியே போக நேரிடுகிறது. அருண் ஒரு கடையில் தூள் துடைக்கும் வேலை செய்கிறான். சில மணி நேரத்துக்குள் களைத்து விடுகிறான். பணம் வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அப்பா கேட்கிறார், இந்த பணத்துக்கு நீ என்ன செய்தாய்? அருண் சொல்கிறான், சும்மா கொஞ்சம் வேலை பார்த்தேன். அப்பா அந்த பணத்தை எடுத்து பாயில் எரித்து விடுகிறார். அருண் அதிர்ச்சி அடைகிறான். ஆனால் ஆச்சரியமாகவும் இருக்கிறான். இப்போது கொஞ்சம் கடினமான வேலைக்கு செல்கிறான். ஒரு விவசாயத்திலும் கால்நடை மாட்டுக்கும் வேலை செய்கிறான். இந்த முறையும் பணம் எடுக்கிறான். அப்பாவிடம் கொண்டு வருகிறான். அப்பா மீண்டும் அதை எரிக்கச் செய்கிறார். இப்போது அருண் எதிர்க்க முயற்சிக்கிறான். அப்பா, இது நானே உழைத்து சம்பாதித்த பணம். ஆனால் அப்பா சிரித்துக்கொண்டே, இது போதவில்லை. உண்மையான உழைப்பின் வலி இன்னும் புரியவில்லையூ. மூன்றாவது முறையாக அருண் ஒரு கட்டிட வேலைக்கும் சென்று நன்றாக உழைக்கிறான். வெயிலில், தூளில், வியர்வையில் கழிவதாக அவனுக்கு உணர்வு வருகிறது. அக்காலையில் அவரது அம்மா சளிக்காக கஷ்டப்படுகிறார். அந்த வேலைவெறி நிலையில் சம்பாதித்த சிறு தொகையை அம்மாவுக்கு தருகிறான். அம்மாவின் கண்களில் கண்ணீர். இது உன் உழைப்பா? நான் பெருமைப்படுகிறேன். இப்போது அருணுக்கு பணத்திற்கு பின்னால் இருக்கின்ற வலிமையான அர்த்தம் புரிகிறது. அந்த பணத்தை அப்பாவிடம் கொடுக்க வரும்போது அவர், இது எத்தனை நாளாக உழைத்து சம்பாதித்தது? ஐயோ அப்பா, இது என் இரத்தம் கலந்தது. தயவு செய்து எரிக்காதீர்கள். அப்பா அருகில் வருகிறார். இப்போதுதான் உனக்கு கடின உழைப்பின் மதிப்பு தெரிகிறது. இதுதான் என் பரிசு. அருண் இப்போது மாற்றப்பட்டவன். வேலைக்கும் செல்வான், கல்விக்கும் முக்கியத்துவம் தருவான். ஊரார் பாராட்டுகிறார்கள். அப்பா ஒரு நாள் நிதானமாகச் சொல்கிறார், உழைக்காத பணம் ஒரு நாளும் நிலைத்திருக்காது. உழைத்து சம்பாதித்த வாழ்வில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. மாறல். வாழ்க்கை ஒரு பள்ளி போல, முயற்சி செய்தாலே தேர்ச்சி. கடின உழைப்பில்தான் உண்மையான வெற்றியு.